நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து, வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு பெயர்ச்சி 2026. ஆதித்யாதி நவகிரகங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், சுபத்துவமான கிரகம், ஒரு நல்ல பிளானட்டு, எல்லா இடத்திலும் நன்மை செய்யக்கூடியது அப்படின்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா. எத்தனை கிரகம் கெட்டு போனாலும் குரு ஒருவர் நல்லா இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகரை மிகப்பெரிய கண்டத்திலிருந்து நாளைக்கு மதியானம் 12 மணியோடு அவன் ஆயுள் முடியுதுன்னா கூட குரு பார்ப்பாரே ஆனால் அவனை காப்பாற்ற முடியும். அதனால தான் இன்னும் கூட நம்ம பரிகாரத்தை நம்புகிறோம். ஹோமம் பண்ணுறது இல்லை பரிகாரங்கள் ஏன் செய்கிறோம்னா, அட்லீஸ்ட் குரு ஏதாவது நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா, அந்த நம்பிக்கை தான். அப்போ எப்பேற்பட்ட கண்டமே ஆனாலும், உயிர் போகக்கூடிய விதியே ஆனாலும் குரு அப்படி பார்த்துட்டாருனாக்கா அந்த விதியை கூட நம்ம ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிளானட்டு, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் எதுனா இந்த குரு பகவான். அந்த குரு மே மாதம் 26ஆம் தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி 12ஆம் தேதி. அப்போ இந்த மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. பகல் 11:48 மணிக்கு. பகல் 12 மணிக்கு குரு பெயர்ச்சி. அப்போ என்ன செய்யணுங்க நாம்? சார், முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்குன்னு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார். எப்பெல்லாம் குரு பகவான் கடகத்துக்கு வராரோ அப்பெல்லாம் உச்சம் பெறுவார். அப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ 2014 அப்படி வச்சுப்போம். 2014க்கு பிறகு இப்போ தான் 12 ஆண்டுகள் கழித்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிற விஷயம், ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் தள்ளி போகுது, தள்ளி போகுது, நடக்க மாட்டேங்குது. எந்த சப்ஜெக்ட் ஆனாலும் சரிதான், எந்த விஷயமானாலும் சரிதான், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். ஏன்னா இந்த குரு வந்து தான் நடத்தி கொடுக்கணும். குரு என்பது தேவ பிராமணன், தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக இருக்கக்கூடிய, இங்கே எப்படி நமக்கு இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் ஐயருங்க செஞ்சு வைக்கிறாங்களோ, பூஜை பண்ணி வைக்கிறாங்களோ, அதை போல் தேவர்களுக்கெல்லாம் பூஜை செஞ்சு வைக்கக்கூடிய தேவ குரு, தேவ பிராமணன். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் கடகராசியில் சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுகிறார். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்க போகுது. எல்லா இடத்திலும் வெற்றி, எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள், நீண்ட நாளாக இழுபறியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜெயிக்க போகுது. மெயினாக இந்த குரு பெயர்ச்சியால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நினச்சது நடக்கும். வெற்றி மேல் உச்சம் பெற்ற குரு பகவான் 12 வருஷத்துக்கு பிறகு குரு உச்சம் பெற்று, இந்த உச்சம் பெற்ற இந்த கால சூழ்நிலையில் குரு உச்சம் பெறுகின்ற இந்த நிலையில் குருவுடைய வீட்டில், குருக்கு 9வது வீட்டில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். குரு சனி தொடர்பு எக்கனாமிக்கலாக நல்லா இப்போ ரொம்ப நாடு உலகமும் எப்படி இருக்குது? பொருளாதார யுத்தம் நடைபெறுகிறது. வார்னா ஒரு குண்டு போடுறது மட்டுமல்ல, எக்கனாமிக்கல் வார், எக்கனாமிக்கலாக வார் நடக்குது. எல்லா உலக நாடுகளும் எக்கனாமிக்கலாக டவுன் ஆகி போய் கிடக்குது. காரணம் அந்த செவ்வாய் ராகு சனி 3 காம்பினேஷன் தான். அப்போ உலகமே சரியில்லை. உங்களுக்கு மட்டும் வாழ்க்கை சரியில்லை, ஒரு சாதாரண விவசாயிக்குன்னு இல்லை,
ஒரு ஏழை குடும்பத்துக்குன்னு இல்லை, உலக நாடுகளே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு வகையில் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க, அவ்வளோதான், நான் நல்லா இருக்கேன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. வல்லரசு நாடுகள் கூட, ரஷ்யா ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், எல்லோரும் கஷ்டப்படுறாங்க எக்கனாமிக்கலாக. இருக்கவே இருக்குது ஈரான், இஸ்ரேல், அப்புறம் பாகிஸ்தான் போன்ற நாடுகள். இந்தியா மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டெடியாக இருக்கிறதுனால, மத்திய அரசு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்தியா மட்டும் தப்பிச்சுக்கிச்சு. அப்போது இந்த குரு பயிற்சியால் சாதாரண சுப்பனும் ராமசாமியும் முனுசாமியும் இல்லாமல் யாராக இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகுது. இந்த குரு பயிற்சியால் நீங்கள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது, ஜெயிக்க போகிறீங்க நீங்கள். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம், மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடக்குது. இந்த ஹோமத்தில் உங்கள் பேராசியை சொல்லி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ரேயர்ஸை சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கணும், பரிகாரம் பண்ணணுங்கிறத சொல்லி அதற்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் வழிபாடுகள் செய்து வெற்றி பெறுங்கள். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான். இப்போது ரிஷபராசிக்கு இது நாள் வரையில் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து வந்தார். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில், 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தார்னா மறைமுகமான பணங்காசு வரா மாதிரி இருக்கும், நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுத்துவிடும். ரிஷபராசிக்கு கடந்த 1 வருஷமாக அல்லது 2 வருஷமாக நிறைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஏமாற்றங்கள், அதிர்ச்சியான சில சம்பவங்கள், அதிர்ச்சியான சில செய்திகள், அதிர்ச்சியை தரக்கூடிய சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடந்தேறி இருக்கும். என்னப்பா இப்படி ஆயிடுச்சு, இப்படி நான் நினைக்கவே இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் திடீர்னு சில விஷயங்கள் நடந்தேறி இருக்கும். அதே போல் ரிஷபராசி என்பர்களே, பிஸ்னஸ் இனி படிப்படியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு நல்ல நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். அது என்னவோ தெரியல சாமி, இப்போ தான் எனக்கு ஒரு தைரியமே வந்திருக்கு. யார்? ரிஷபராசி என்பர்கள். நேற்று வரலும் எனக்கு ஒரு பயமாகவே இருந்தது, ஃப்யூச்சரை பற்றின ஒரு ஃபியர்னஸ் இருந்தது. ஆனால் பாருங்கள் சாமி, இப்போ எனக்கு அந்த ஒரு பயம் இல்லை, மனசில் ஒரு தைரியம் வந்திருக்கு, என்னன்னே தெரியல. அதுதான் குரு பயிற்சி. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். அது நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, 10 பைசா வருமானம் இல்லாமல் இருக்கே, வருமானம் எல்லாம் போச்சு, இல்லைனா அதில் பணம் போட்டுட்டுமே அங்கே போய் பணம் லாக் ஆகிடுச்சா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, வருமா, எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. நிம்மதியாக இருங்கள் ரிஷபராசி என்பர்களே. ரிஷபராசிக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனை, 4-10 இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் பணங்காசு உங்களை தேடி வந்து சேரும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன உத்தரவாதம் வேணும்? கேட்ட இடத்தில் பணங்காசுகள் உங்களை தேடி வந்து சேரும். பணங்காசு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். அதோடு மட்டுமல்ல எனதருமை ரிஷபராசி என்பர்களே, தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்க போது. 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார்னு சொல்லும்போது, 8 குடையவன் 3ஆம் இடத்தில் மறைந்தால் அப்போ 8ஆம் அதிபதி சிறப்பாக வேலை செய்வார்னு அர்த்தம். அதுவும் அந்த கிரகம் சுபத்துவமான கிரகம். 8 11 குடையவன் பாவிதான். அந்த முழு அசுபராக இருக்கக்கூடிய ரிஷபராசி, ரிஷப லக்னத்துக்கு 8 11 கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் மறையும் போது மறைந்த குரு நிறைந்த பலனை தரப்போகிறார். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது.
ஏதோ ஒரு சின்ன நல்லது நடக்க போகுது. சரியான முறையில் நீங்கள் ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், நல்ல கரெக்டாக சொல்லக்கூடிய ஜோதிடரை அணுகி சரியான முறையில் நீங்கள் ஜோதிடரை தேர்ந்தெடுத்து உங்கள் ஜாதகத்தை காமிச்சு கணிப்பீர்களேயானால், தேவையான பரிகாரங்களை செய்வீர்களேயானால், வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. உங்களுடைய வெற்றியை எந்த எதிரியாலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கான வெற்றி காத்திருக்கிறது. எதையெல்லாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், இல்லை அங்கம் பங்காளிங்க சொந்தத்தில் வரக்கூடிய சூழ்ச்சிகளாக இருக்கலாம், மெயினாக அனுகூல சத்துருக்களுடைய உபத்திரமாக இருக்கலாம், திருஷ்டியாக இருக்கலாம், வியாபார கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், வேலையில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களாக இருக்கலாம், வருமான குறைவு, வேலை இல்லாமல் இருப்பது, வருமானமே தடைபட்டு போவது, உடல்நிலை ஆரோக்கியம், குடும்ப கஷ்டம், இப்படி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரிஷப ராசி நேயர்களே பரிகாரம் கை கொடுக்கும். உங்கள் பிரார்த்தனை ஜெயிக்கும். உங்கள் பிரார்த்தனை ஜெயிக்க போகுது எனதருமை ரிஷப ராசி நேயர்களே. குரு பகவான் கண் திறந்து பார்க்க போகிறாரு. குரு பார்க்க கோடி நன்மை 3-11ங்கிற பார்வையாக உங்களை பார்க்க போகிறாரு. அப்போ குரு பார்த்துட்டார்னு சொன்னால் நிச்சயமாக ரிஷபராசிக்கு உடனே ஒரு நல்லது நடந்துடும். ஜெயிக்கக்கூடிய ராசியாக நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற வேண்டும், நினச்ச காரியமெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குரு வழிபாடு, குரு பரிகாரம் கை கொடுக்கும் ரிஷப ராசி நேயர்களே.